இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் அம்மா வீட்டுக்கு தாங்க வந்திருக்கேன். ஸோ அம்மா வீட்டுக்கு வந்தால் எல்லாருமே உட்காந்துருக்கணும், அம்மா வந்து எல்லாமே செஞ்சு தருவாங்க, நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படி தான் நினைப்போம். ஆனால் இங்கே டோட்டலி டிஃப்ரெண்ட்டுக்கு. ஏன்னா அம்மா காலையிலேயே கடைக்கு போயிடுவாங்க. ஸோ நான் வந்தேன்னா நான் தாங்க சமைச்சு வைப்பேன். ஸோ அம்மா வரதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு சமைச்சு வச்சிடலான்ட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிங்கில் இருக்க பாத்திரம் எல்லாமே கழுவி வச்சுட்டு அம்மா வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாமே பிரித்து வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி பிரியாணி தாங்க செய்ய போகிறேன். அதுக்கான காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ பிரியாணி வந்து செய்யறதுக்கு ஒரு 2 டிப்ஸ் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி அரிசி அளந்து தண்ணியுமே கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி நம்ம எப்படி செஞ்சாலுமே சிக்கன்லேருந்து நீச்சு ஸ்மெல் வந்து வரும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், காரத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் போட்டு சிக்கனை நல்லா மேக்னேட் பண்ணி ஃபஸ்ட்டே வச்சுட்டா அந்த சிக்கனில் இருக்க அந்த நீச்சு ஸ்மெல் வந்து வராமல் இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரியாணியுமே செஞ்சு முடிச்சுட்டேன். ஸோ சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி தாங்க வச்சுருந்தேன். ஸோ எல்லாமே செஞ்சு முடித்தோடனே அம்மாவும் வந்துட்டாங்க, எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ எல்லாருமே உட்காந்து நல்லா சாப்பிட்டாங்க. இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,